Hi, hello, vanakkam, good evening to all my beloved brothers and sisters. Hope you are all fine. Welcome to our channel Voice of Yours. என்னடா இது ஆஸ் யூஷுவல் எல்லார் மாதிரி இது ஒரு யூடியூப் சேனலா அப்படின்னு தானே எல்லாரும் திங்க் பண்றீங்க. உங்க மைண்ட் வாய்ஸ்ல எனக்கு கேக்குதுங்க. ஆக்சுவலி நம்மளோட சேனல் மற்ற சேனல் மாதிரி பியூட்டிஃபுல்லா வீடியோஸ் போஸ்ட் பண்றது, கமெண்ட்ஸ், பிக்சரைசேஷன், இன்ஃபர்மேஷன் சொல்ற அளவுக்கு பெருசாலாம் இல்லை. இது சிம்பிளா ஆடியோஸ் மூலயமா நம்மளோட ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸை எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கான ஒரு சின்ன நியூ ட்ரை. ஒரு கோல் நோக்கி நம்ம சேனல் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பார்ப்போம் நம்மளால அதை எந்த அளவுக்கு ரீச் பண்ண முடியுது அப்படின்ட்டு. ஹோப் வித் ஆல் யுவர் சப்போர்ட் வி வில் ரீச் தட். நம்ம சேனல் ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஆடியோ பேஸ்ட். இதில் நான் என்ன பண்ண போறேன்னா, என்னை சுற்றி இருக்கிற மை ஃபேமிலி மெம்பர்ஸ், ரிலேஷன்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், நான் மீட் பண்ண பர்சன்ஸ், அவங்க லைஃப்பில் நடந்த அச்சீவ்மெண்ட், சந்தோஷம், சோகம் எல்லாத்தையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நம்ம சேனலோட மற்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு அப்கமிங் வீடியோஸில் அப்டேட் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நான் பேச போற ஃபர்ஸ்ட் பர்சனாலிட்டி என் லைஃப்ல நான் மறக்க முடியாத அளவுக்கு ஒரு மெமரபிள் பர்சன். டில் மை டெத் வரைக்கும் அவங்க தான் என்னோட இன்ஸ்பிரேஷன். ஷீ சச் எ கிரேட் இன்ஸ்பிரேஷன்ஸ் ஃபார் மீ. ஆஸ் யூஷுவல் நம்மள மாதிரி தமிழ்நாட்டிலே மேக்ஸிமம் மிடில் கிளாஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் தான். அந்த மாதிரி ஒரு நார்மல் மிடில் கிளாஸ்ல பிறந்த ஒருத்தவங்களோட லைஃப் ஸ்டோரியை தான் நான் ஷேர் பண்ணிக்க போறேன். அவங்களோட நேம் நான் ரிவீல் பண்ண விரும்பல. அவங்க நேமை நான் பாப்பு அப்படின்னு சொல்லி தான் இந்த ஸ்டோரியில் அவங்க கிட்ட சொல்ல போகிறேன். பாப்புவோட ஃபேமிலி ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி. அவங்க அப்பா, அம்மா, தம்பி 4 பேர், அவ்வளோதான். அவங்க அப்பா ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி. சின்ன வயசுலேருந்தே நிறைய போராட்டங்கள், கஷ்டங்கள், சின்ன சின்ன சந்தோஷங்கள் அப்படின்னு அழகாக அவளோட ஃபேமிலி போயிட்டு இருக்குது. அவ்வளோ அதோட கஷ்டப்பட்டு படித்து பிகாம், எம்காம் முடிச்சிட டிகிரி. கிட்டத்தட்ட 24 வயசாகிடுச்சு. அந்த மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியோட. ஸோ 24 வயசுங்கிறப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலினா, அலைன்ஸ் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அவளுக்கு மேரேஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அலைன்ஸ் வருது. அவங்க வீட்டில் ஒரே பொண்ணு அப்படிங்கிறதுனால ரொம்ப பார்த்து கடைசியாக ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஒரு அலைன்ஸ் வருது. அவங்களுக்கு பாப்புவை பேசி முடிக்கிறாங்க. பாப்புவும் சரி, அப்பா அம்மா பார்க்குற அலைன்ஸ் கண்டிப்பாக நல்லா இருக்கும், நம்ம லைஃப் நல்லா இருக்கும், இதுக்கப்புறம் நம்ம வேற ஸ்டேஜ்க்கு போக போகிறோம், சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு நினச்சி அவளும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறா. அவங்க அப்பா அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு கடன்லாம் வாங்கி, லோன் வாங்கி, ஒரே பொண்ணு அப்படிங்கிறதுனால தங்களோட சக்திக்கு மீறி அவளுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்க. அவளும் ரொம்ப ஹாப்பியாக அக்செப்ட் பண்ணிக்கிறா. பிறந்த வீட்டை நினச்சி பிறந்த வீட்டை விட்டுட்டு புகுந்த வீட்டுக்கு போகிறா இல்லைங்களா, அதை நினச்சி 1000 கனவுகள். அவளோட புகுந்த வீடு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபேமிலி. மாமனார், மாமியார், ஹஸ்பண்ட், நாத்தனார் 2 பேர், அவரோட ஹஸ்பண்ட், நாத்தனார் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஜாயிண்ட் ஃபேமிலி. ஸோ அதில் அவளுக்கு இன்னும் ஒரு சந்தோஷம் ஒரு படி அதிகம்னே சொல்லலாம். என்னடா இது, இவ்வளோ நாள் அப்பா, அம்மா, தம்பி இவங்களோட மட்டுமே இருந்தோம், இப்போ ஒரு பெரிய ஃபேமிலிக்குள்ளே போகிறோம், கண்டிப்பாக நமக்கு லைஃப் வேற மாதிரி மாறப்போகுது அப்படின்னு நினச்சி போகிறப்போ ஓகே. ஃபஸ்ட்டு ஒரு 1 இயர் ஆஃப் லைஃப் நல்லா போயிட்டு இருக்குது, சந்தோஷமாக தான் போகுது. அப்பப்போ சின்ன சின்ன சண்டைகள், ஜாயிண்ட் ஃபேமிலியில் வர மாதிரி பிரச்சனைகள்லாம் நடந்துட்டு இருக்கு. ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு ஃபர்ஸ்ட் இயர் முடிஞ்சு ஒரு பெண் குழந்தை பாப்பா பிறக்குது. பிறந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாப்புவோட அந்த ஹஸ்பண்ட் வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபேமிலியில் யாருக்கும் பொன் குழந்தைங்கள்லாம் அந்தளவு பிடிக்காது. என்னடா இது, பொம்பளை பிள்ளைனா கஷ்டப்பட்டு வளர்க்கணுமே, பாருங்கள் எப்படி ஒரு மென்டாலிட்டின்ட்டு. பொம்பளை பிள்ளைனா கஷ்டப்பட்டு வளர்க்கணுமே, கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், நிறைய ஆபத்துலாம் இருக்கும், பிரச்சனை அப்படின்ட்டு அவங்களுக்கு பொண்ணு பிறந்தது யாரும் இஷ்டம் இல்லை. அவங்களோட ஃபேமிலிலேருந்து யாரும் பார்க்க கூட இல்லை. பாப்புவோட அம்மா அப்பா தான் அந்த குழந்தையவே பார்த்துக்கிறாங்க. அவங்க மாமனாராக இருக்கட்டும், மாமியார், நாத்தனார் யாருமே பார்க்கல. அவளுக்கு ஒரு சப்போர்ட்டே இல்லை. இத்தனை நாள் பாப்பாவோட லைஃப் ஸ்மூத்தாக தான் போயிட்டு இருந்துச்சு. அவளோட ஃபர்ஸ்ட் அடினா அது அவளுக்கு பாப்பா பிறந்ததே அவளுக்கு இவ்வளோ பெரிய ஒரு அடியாக இருக்கும் அப்படிங்கிறத அவளால் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியல. சரி, வேற வழி இல்லை, என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஓகே பாப்பாவோட ஃபேமிலி அக்செப்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. பாப்பாவோட ஒரு 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் கூட்டிகிட்டு போயிட்டு பாப்புவும் அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. போய் ஒரு 2 மந்த்ஸில் பார்த்தீங்கன்னா அவங்க பாப்பாவோட நாத்தனாரோட ஹஸ்பண்ட் சடனாக ஒரு ஹார்ட் அட்டாக்ல இறந்துடுறாரு. ஆல்ரெடி அந்த பாப்பா மேலே கோவம் இருந்தவங்க இப்போ ஹஸ்பண்ட் இறந்ததுக்கப்புறம் முழு காரணத்தையும் அந்த பாப்பா மேலேயே சொல்கிறாங்க. இவ பிறந்ததுனால தான் என் ஹஸ்பண்ட் இறந்துட்டாரு அப்படின்னு ரொம்ப டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது நடந்து ஒரு 2 வீக்ஸில் பார்த்தீங்கன்னா பாப்புவுக்கு கல்யாணத்துக்கு போட்டிருந்த நகையெல்லாம் வீட்டில் வச்சுருக்காங்க. அது சடனாக திருட்டு போயிடுது. ரொம்ப பெரிய சீரியஸ் இஷ்யூ ஆயிடுச்சு. ஆல்ரெடி பாப்பா பிறந்ததுனால அவங்க ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க, இப்போ நகை திருட்டு போயிடுச்சு. இதெல்லாம் சேர்ந்து பாப்பாவோட ஃபேமிலியில் அவளை ரொம்ப கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சிடுறாங்க. உங்களுக்கு பொண்ணு பிறந்ததுனால தான் இந்த பிரச்சனையெல்லாம் நடக்குது அப்படின்ட்டு பாப்பாவுக்கு டெய்லி மென்டல் டார்ச்சர் கொடுத்துட்டு இருக்காங்க.
அப்புறம் பாப்புவோட ஃபேமிலி அவங்க அப்பா அம்மா வந்து அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி ஓகே நகையெல்லாம் திரும்ப மீட்டுட்டாங்க. இருந்தாலும் பாப்புவால் இந்த மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸை தாங்கிக்க முடியல. அவங்க ஹஸ்பண்ட் சைட்லேருந்து எந்த சப்போர்ட்டும் இல்லை பெருசாக. ஸோ அவங்க நாத்தனோட டார்ச்சர் அளவுக்கு மீறி அதிகமாகுது. செய்யாத தப்புக்கெல்லாம் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அவரை குறை சொல்றது, காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வைக்கிறது, எந்த அளவு ஒரு க்ரூயல் மென்டாலிட்டி. இத்தனும் அவங்க படித்தவங்க அந்த நாத்தனார் ஒரு டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஒரு லேடிக்கு அவ்வளோ ஒரு க்ரூயலான மென்டாலிட்டி, அவ்வளோ ஒரு கொடுமைப்படுத்துறது. இதனால தான் இந்த காலத்து பொண்ணுங்கள்லாம் மாமியார் வேணாம் நாத்தனார் வேணாம் போகிற இடத்துல அப்படின்னு நினைக்கிறாங்களோ. இதெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு அப்படி தான் நினைக்க தோணுச்சு. கோச்சிக்கிட்டு அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போயிடுறா. போதும் என்னால் இதுக்கு மேலே இங்கே இருக்க முடியாது, நான் எங்கள் வீட்டுக்கு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மாவும் சரி நம்ம பொண்ணு நம்மளோடய இருக்கட்டும், ஹஸ்பண்ட் வீட்டில் அவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு நம்ம வீட்டில் சந்தோஷமாவது இருக்கட்டும் குழந்தையோடன்ட்டு போயிட்டு எம்காம் முடிச்சிருக்காங்க இல்லைங்களா. ஸோ டெய்லி ப்ரைவேட் ஸ்கூலில் ஒரு டீச்சராக போயிட்டுருக்காங்க, ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. 1 இயர் இப்படியே கடந்து போகுது. பாப்பாவோட குழந்தையும் வளர ஆரம்பிச்சிட்டா. 1 இயருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 வீட்லேருந்தும் சரி இதுக்கு மேலே பையனும் பொண்ணும் தனியாக பிரிஞ்சிருக்க வேண்டாம், சேர்த்து வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வீட்டில் உள்ள ரிலேஷன்ஸ் அவங்க வீட்டில் உள்ள ரிலேஷன்ஸ் இவங்க வீட்டில் வந்து பேசுகிறாங்க. ஸோ அட்லாஸ்ட் ஒன் ஃபைன் டே பாப்புவை திரும்ப வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிடுறாங்க. ஒரே ஒரு சின்ன கண்டிஷன், நாத்தனார் இனிமே கூட இருக்கக்கூடாது அப்படின்ட்டு. சரி ஓகே, மாமனார் மாமியார் பாப்பு அவங்க ஹஸ்பண்ட் பாப்பா எல்லாரும் இருக்காங்க. லைஃப் திரும்ப அப்படி நார்மலாக போக ஆரம்பிக்குது. நடுவில் இந்த மென்டல் ஸ்ட்ரெஸ்னால பாப்புக்கு பார்த்தீங்கன்னா அடிக்கடி அன்கான்ஷியஸ் ஆகி மயக்கடிச்சு விழுந்துடுறது, எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னே தெரியாமல் ஒரு 5-10 மினிட்ஸ் ஃபுல்லாக அன்கான்ஷியஸ் ஆயிடுறா. இதுக்காக அப்பப்போ டாக்டர்ஸ் டெஸ்ட்டு போய் சரி ஃபேமிலி ஸ்ட்ரெஸ்னால தான் அப்படி ஆகுதுன்னு நினச்சி டேப்லெட்ஸ் மெடிசன்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்கா அதுக்கு ரெகுலராக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போய் வாழ ஆரம்பிச்சதுக்கப்புறம் பாப்புவுக்கு ஒரு அழகான பையன் பிறக்கிறான். பாப்புவுக்கு ரொம்ப சந்தோஷம். வேர்ல்டுலேயே அன்னைக்கு சந்தோஷமாக இருந்தவ அவ்வளோதான் இருப்பாள் அந்த பையன் பிறந்த அன்னைக்கு. பிகாஸ் பாப்புவோட ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் அவங்க வீட்டில் ஆண் குழந்தைன்னா ரொம்ப பிடிக்கும். அவங்க ஹஸ்பண்ட் மாமனார் மாமியார் ஸோ தன்னோட குடும்பத்துக்கு வாரிசு வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்ட் பாப்புவோட மாமனார் எல்லாம் ரொம்ப சந்தோஷம். ஈவன் அந்த நாத்தனார்ஸ்லாம் கூட. பாப்புவுக்கு ரொம்ப பிடிச்ச கடவுள் வந்து முருகன் சுவாமி. ஸோ வந்து தனக்கு பையன் பிறந்தோன்னே முருகனே வந்து தனக்கு பிறந்துட்டாரு, இதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக சந்தோஷம் மட்டும்தான், நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு இன்னும் நம்ம சந்தோஷத்தை கொடுக்க போகிறாரு, அதனால தான் இவ்வளோ கஷ்டம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருக்கா. பையன் பிறந்து வளர ஆரம்பிக்கிறான். நடுவில் பார்த்தீங்கன்னா பாப்புவுக்கு அந்த மயக்கம் வருதுன்னு சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, அந்த கண்டிஷன்ஸ் இன்னும் சிவியராக ஆரம்பிக்குது. ஸோ பாப்பாவோட அப்பா அம்மாவுக்கு ரொம்ப பயம். ஏன்டா இதை பொண்ணுக்கு அடிக்கடி இந்த மாதிரி மயக்கம் வந்துட்டு இருக்குது. மயக்கம்னா சாதாரணமாக மயக்கம் அடிச்சு விழுறதில்ல, வீக்னஸ்னால அப்படி இல்லை, ஒரு 5-10 மினிட்ஸ் அன்கான்ஷியஸ்லேயே இருக்கிறா. ஸோ பயந்துக்கிட்டு ஒரு நியூராலஜிஸ்ட்டில் அழைச்சிட்டு போய் செக் பண்ணுறாங்க. ஒரு சின்ன ஸ்கேன் எடுத்து பார்க்குறாங்க. ஸ்கேன் எடுத்து பார்க்குறப்போ டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா, அவளுக்கு பிரெயினில் சின்னதாக ஒரு டியூமர் இருக்குது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஃபோர் பிரெயினில், அதை ஆப்ரேட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. டக்குன்னு அவங்க வீட்டில் எல்லாருக்கும் ஷாக், என்னது பிரெயின்லையா பிரச்சனையா அப்படின்னு ரொம்ப பயப்படுறாங்க. ஆனால் டாக்டர் இது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, சாதாரண ஒரு பெனின் டியூமர் தான், கிளையோமா அப்படின்னு சொல்லக்கூடியது பிரெயினில் வர ஒரு பெனின் டியூமர், ஒரு சிம்பிள் சர்ஜரி தான், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்கிறாங்க. சரின்னு பாப்பாவோட அப்பா அம்மா அந்த அவங்க ஹஸ்பண்ட் சைட்லேருந்து எந்த ஹெல்ப்புமே அவளுக்கு கிடைக்கல. எக்கனாமிக்கலாகவும் சரி ஒரு லவ் அஃபெக்ஷன் கேரிங் யாருமே இல்லை. ஸோ பாப்பாவோட அம்மா அப்பா அப்புறம் பாப்பாவோட தம்பி அவர் ரொம்ப கேரிங், அக்கா மேலே ரொம்ப பாசம். ஸோ 3 பேரும் சேர்ந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கடன்லாம் வாங்கி பாப்பாவுக்கு சர்ஜரி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. சென்னையில் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் வச்சு சர்ஜரி நல்லபடியாக முடிச்சுட்டு நார்மலாக டியூமர்னால் ரேடியேஷன் தெரப்பி கோயம்புத்தூரில் கொண்டு வந்து வைக்கிறாங்க. ஒரு 2 மந்த்ஸ் கண்டினியூஸாக ரேடியேஷனுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ ஓகே, பாப்பா ஓரளவு நார்மல் ஆகிட்டா, சர்ஜரி நல்லபடியாக முடிஞ்சிச்சு, எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா இந்த சர்ஜரி இந்த 2 மந்த்ஸ் கேப்பில் பாப்பா பையன் 2 பேருமே பார்த்தீங்கன்னா பாப்பாவோட மாமனார் மாமியார் வீட்டில் இருக்காங்க. அப்போ பார்த்துக்கோங்க அவங்களோட சுச்சுவேஷன் எப்படி இருந்திருக்கும். ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்க. இந்த நாத்தனார் குழந்தைங்களுக்கு ஒழுங்காக சாப்பாடு கூட போட்டாலும் சாப்பிட விடாமல் பாப்புவை எந்தளவு ஒரு மென்டல் டார்ச்சர் பண்ணாங்களோ அதை விட 10 மடங்கு அதிகமாக. பாப்புவோட பொண்ணு ஒரு 3rd ஸ்டாண்டர்ட், பையன் ரொம்ப குட்டி பையன், ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் தான் இருக்கும் அவனுக்கு வயசு. அந்த டைமில் அந்த குழந்தைங்களை அவ்வளோ ஒரு டார்ச்சர் பண்ணுறாங்க. அம்மா இல்லாத டைமில் எவ்வளோ ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கணும், ஆனால் அவ்வளோ கொடுமைப்படுத்துகிறாங்க. தன்னோட தம்பி குழந்தை தன்னோட பையனோட குழந்தைன்னு பார்க்காம இந்த மாமனார் நாத்தனார்லாம் வேறு வழி இல்லை, இருந்தாலும் இதை சமாளித்து தான் ஆகணும் அப்படின்ட்டு பாப்பு ஒரு 6 மந்த்ஸ் பல்ல கடிச்சிட்டு இருந்துட்டு அவளோட ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் திரும்ப தன்னோட வீட்டுக்கு வந்துடுறா. வந்துட்டு ஓகே கஷ்டம்லாம் கஷ்டத்தோடு முடிஞ்சு போகுது, ஏதோ ஒரு கெட்ட காலம் வந்திருக்கு, எல்லாம் முடிஞ்சிருச்சு, சர்ஜரி முடிஞ்சிருச்சு, இனிமையாவது நம்ம லைஃப் நல்லா இருக்கணும், பையன் பொண்ணு பெரிய லெவலுக்கு கொண்டு வரணும், அவங்களோட வாழ்க்கையை அழகாக்கணும், சந்தோஷப்படுத்தணும், நல்ல பெரிய ஆளுங்களாக வளர்க்கணும் அப்படின்னு திரும்ப வந்து ஸ்டார்ட் பண்ணுற லைஃப்பை புதுசாக ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி. ஓகே, திரும்ப லைஃப் நல்லா போயிட்டுருக்கு. பாப்பாவோட பசங்க
பையன் பொண்ணு 2 பேரும் நல்லா வளர ஆரம்பிக்கிறாங்க. பாப்பாவோட பொண்ணு 10th முடிக்கிறா, நல்ல மார்க் எடுத்திருக்கா. பையனும் ஒரு ஸ்கூலில் நல்லா படிச்சுட்டு இருக்கிறான். பாப்பாவோட பொண்ணு 10th முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா +1 +2 ஹாஸ்டலில் சேர்க்குறாங்க. சர்ஜரி முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் கூட பாப்பாவுக்கு அந்த மயக்கம் வர்றது, அந்த அன்கான்ஷியஸ் ஆகிறதுலாம் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணதுக்கு அந்த சர்ஜரி பண்ணோம் இல்லைங்களா, அதோட ஒரு சைடு எஃபெக்ட் மாதிரி தான் அது. டேப்லெட்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டா போதும், மற்றபடி எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு சொல்கிறாங்க. பாப்பாவோட பொண்ணு +1 +2 படிக்க போன சமயத்தில் பார்த்தீங்கன்னா இவளுக்கு ரொம்ப சிவியர் ஆகுது. அடிக்கடி இந்த மாதிரி ஃபெயிண்டிங் ஆகுறது அன்கான்ஷியஸாக. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் மாடியில் துணி காய போட்டுட்டு திரும்ப வரப்போ மாடிப்படியிலேருந்து உருண்டு விழுந்துடுறா. ரொம்ப சிவியராக அன்கான்ஷியஸ் ஆனவ திரும்ப கண்ணை திறக்கவே இல்லை. ரொம்ப பயம் வந்துடுது பாப்பாவோட அம்மா அப்பாவுக்கு. உடனே கிளம்பி வர்றாங்க. வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் செக் பண்ணுறாங்க. திரும்ப ஒரு ஸ்கேன் எடுத்து பார்க்குறப்போ திரும்ப பிரெயினில் டியூமர் ரெக்கர் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பாப்புவுக்கு சர்ஜரி முடிஞ்சு ஆஃப்டர் ஒரு 10 years கழிச்சு 10-12 years கழிச்சு திரும்ப இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றும் புரியல ஃபர்ஸ்ட் அம்மா அப்பாவுக்கு. என்னடா இது, சர்ஜரி பண்ணி 10 வருஷம் ஆகுது, எல்லாம் நார்மல் ஆயிடுச்சு, எதுவும் ப்ராப்ளம் இல்லைன்னு சொன்னாங்க. டேப்லெட்ஸ் மெடிசன்ஸ் கண்டினியூஸாக எடுத்துகிட்டு இருக்காள் அப்படின்னு சொல்லிட்டு சரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சென்னை கூட்டிகிட்டு போகிறாங்க. இது என்ன கைண்ட் ஆஃப் டியூமர்னு தெரியல, நாங்கள் ஆப்ரேட் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியும் அப்படின்னு டாக்டர்ஸ் சொல்கிறாங்க. ஒன்றும் பயப்பட தேவையில்லை, ஆப்ரேஷன்லாம் பண்ணலாம், சேஃப் தான் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு ஆப்ரேட் பண்ணி எடுத்துடுறாங்க டியூமரை. எடுத்துட்டு அதை லேபுக்கு அனுப்புனா தான் அது ஒரு ரிசல்ட்ஸ் வரும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் ஃபர்தர் ட்ரீட்மெண்ட் ப்ரொசீட் பண்ண முடியும், ரேடியேஷன் கீமோ ஏதாவது கொடுக்கணுமான்ட்டு. ஸோ சர்ஜரிக்கு அப்புறம் அந்த லேபுக்கு டெஸ்ட் ரிசல்ட் என்ன வருதுன்னா பாப்புவுக்கு பிரெயின் டியூமர். ஆல்ரெடி பினைனாக இருந்தது. 10 yearsக்கு அப்புறம் அவங்க ஃபேமிலியில் வந்த மென்டல் ஸ்ட்ரெஸ்னால ஸ்டேஜ் 1 இருந்தது ஸ்டேஜ் 4, விச் மீன்ஸ் கிளையோமா அப்படின்ற ஸ்டேஜ் 1 டியூமர், கிளையோபிளாஸ்டோமா மல்டிஃபார்மே ஸ்டேஜ் 4, லாஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் கேன்சர். அதில் அவள் சஸ்டெயின் பண்ணிட்டு இருந்திருக்கா. ஸோ அந்த லாஸ்ட் ஸ்டேஜுங்கிறதுனால தான் பாப்புவுக்கு இந்த மாதிரி ஃபெயிண்டிங், அன்கான்ஷியஸ்னஸ், பேச்சு கொளறது, கை கால்லாம் அப்பப்போ முடியாமல் போகிறது, ஃபெயிண்டிங், மெமரி லாஸ், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள். இதெல்லாம் கூட தாங்கிக்கிட்டு டாக்டர்ஸே ஆச்சரியப்படுறாங்க, எப்படி இவ்வளோ ஒரு ஸ்டேஜ் ஆஃப் டியூமரை வச்சுக்கிட்டு அவள் இந்தளவு சஸ்டெயின் பண்ணியிருக்கான்னு. சரி பரவாயில்ல, சர்ஜரி பண்ணி ரிமூவ் பண்ணிட்டோம், மேக்ஸிமம் இது இனிமேல் ரெக்கர் ஆகாமல் பார்த்துக்கணுன்ட்டு ரேடியேஷன் கொடுக்குறாங்க. 2 months அழிச்சிட்டு போய் அவளை கீமோ 1 year கண்டினியூஸாக டேப்லெட் சாப்பிட்டுட்டு இருக்கா. 6 months ஃபஸ்ட்டு 6 monthல ஒரு செக்அப் பண்ணுறாங்க. ஓகே டியூமர் ரெக்கர் ஆகலை, இதே மாதிரி இருந்துச்சுன்னா வெல் அண்ட் குட், எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. 6th month செக்அப் முடிஞ்சு திரும்ப டேப்லெட்ஸ் கீமோ கண்டினியூ பண்ணிட்டு இருக்கப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா பாப்புவுக்கு லெஃப்ட் சைடு தான் டியூமர் இல்லைங்களா. எப்பவுமே பிரெயினில் லெஃப்ட் சைடு அஃபெக்ட் ஆச்சுன்னா ரைட் சைடில் பாடி பார்ட்ஸ் அஃபெக்ட் ஆகும். ஸோ ரைட் ஹேண்டு அண்ட் ரைட் லெக் அவளுக்கு ஒழுங்காக ஒர்க் பண்ண மாட்டேங்குது, பெராலிசிஸ் மாதிரி அஃபெக்ட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ திரும்ப பயந்துட்டு கொண்டு சென்னையிலேயே டாக்டர்ஸ் கிட்ட கொண்டு கேட்குறாங்க சஜஷன், இந்த மாதிரி என்னாச்சு டாக்டர், இப்படி ஒர்க் ஆகலை, என்ன ப்ராப்ளம் அப்படின்ட்டு. திரும்ப ஸ்கேன் எடுத்து பார்க்குறப்போ டியூமர் ரெக்கர் ஆகிருக்கு. டாக்டர்ஸ் யாராலையுமே எதுவுமே பேச முடியல. அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்காங்க சுச்சுவேஷன் என்னன்னு சொல்லிட்டு அவளால் திரும்ப அவ்வளோதான், அவளோட லாஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப் முடிய போகுது. எல்லாம் நினச்சே பார்க்க முடியல. அவங்க அம்மா அப்பா பாப்புவோட தம்பி எல்லாம் ரொம்ப அழ ஆரம்பிக்கிறாங்க. பாப்புவுக்கு இது தெரியாது, அவள் மனசுக்குள்ளே தெரியும். நமக்கு ஏதாவது ஒரு உடம்பு சரியில்லைன்னா நமக்கு தெரியும் இல்லைங்களா. ஸோ அவளோட உடம்பு, பாடி கண்டிஷன், என்னென்ன ரியாக்ஷன்ஸ் அதை வச்சு அவளுக்கு தெரிய ஆரம்பிக்குது. ஆனால் ஒரு வார்த்தை கூட எக்ஸ்ப்ரெஸ் பண்ணல. இவ்வளோ நாளில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சர்ஜரி முடிஞ்சு 1 year-ஆக பாப்பா அவங்க வீட்லேயே தான் இருக்கா. அவளோட பையன் பொண்ணு 2 பேரையுமே அவங்க அப்பா சைட்லேருந்து பாப்பாவோட ஹஸ்பண்டோ இல்லை அவங்க மாமனார் மாமியார் நாத்தனார் யாரும் அலோவ் பண்ண மாட்டுறாங்க விடுறதுக்கு. பாப்பா ரொம்ப குழந்தைங்கள மிஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. ஸோ இந்த ஒரு சுச்சுவேஷன் தெரிஞ்சதுக்கப்புறம் பாப்பாவோட தம்பி போய் அந்த குழந்தைங்கள அழைச்சிட்டு வராரு. வந்ததுக்கப்புறம் 2 பேரும் அம்மா மேலே அவ்வளோ அஃபெக்ஷனாக இருக்காங்க. குழந்தைங்கள பார்த்ததுக்கப்புறம் பாப்புவுக்கு இன்னும் சந்தோஷம் அதிகம். கிட்டத்தட்ட ஒரு 1 year-க்கு அப்புறம் தன்னோட குழந்தைங்கள பார்க்குறா, ரொம்ப அழறா. ஆனால் ஒரு வார்த்தை கூட தன்னோட குழந்தைங்கிட்டயோ அப்பா அம்மா கிட்டேயோ சொல்லலை. இந்த மாதிரி எனக்கு இப்படி ஆக போகுது, என் குழந்தைங்க பார்த்துக்கோங்கன்னு கடைசி வரைக்கும் போராடுறா. எவ்வளோ முடியுமோ நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம தான் அம்மாவாக இருக்கணும், அவ்வளோ சீக்கிரம் விட்டுறக்கூடாது, என்ன மெடிசின்ஸ் இன்ஜெக்ஷன்ஸ் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ கஷ்டத்தையும் தாங்கிக்கிறா. பட் போக போக அவள் கண்டிஷன் ரொம்ப சிவியர் ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு 2 months-க்கு அப்புறம் பாப்பு கிட்டத்தட்ட கம்ப்ளீட்லி பெட் ரெஸ்ட், அந்தளவு லாஸ்ட் ஸ்டேஜ். என்னால் அதை சொல்லக்கூட முடியல, என் கண்ணெல்லாம் கலங்குது.
ஸோ இதுக்கப்புறம் தான் பாப்பாவோட ஹஸ்பண்ட் வந்து சொல்கிறாரு, சரி இருக்கட்டும், இதுக்கப்புறம் என் ஒய்ஃப் என் வீட்டில் இருக்கட்டும். பாருங்கள், இவ்வளோ நாள் கிட்டத்தட்ட ஒரு 20 இயர்ஸ் ஆஃப் லைஃப் தாண்டி அவங்களோட மேரேஜ் ஸ்டேஜ் போயிட்டு இருந்திருக்கு. அவ்வளோ நாள் கூட வாழ்ந்த ஒரு ஒய்ஃபை லாஸ்ட் ஸ்டேஜில் வேறு வழியே இல்லைங்கிறப்போ தான் பாப்பாவோட ஃபேமிலிலேருந்து அவன் மாமனார் ஹஸ்பண்ட்லாம் வந்து ஓகே நாங்கள் கூட்டிகிட்டு போய் வச்சுக்கிறோன்னு அழைச்சிட்டு போகிறாங்க. போய் கடைசி ஸ்டேஜ் ஃபுல்லாக அவங்க பொண்ணு, குட்டி பையன், அந்த பையன் ஒரு 7th 8th படிப்பான். அவன் தான் கூடவே இருந்து அம்மாவை பார்த்துக்கிறான். டெய்லி அம்மாவுக்கு என்ன செய்யணுமோ எல்லாமே, ஒரு சின்ன விஷயம் காலையில் எந்திரிக்கிறதுலேருந்து க்ளீன் பண்ணி விடுறதா இருக்கட்டும், சாப்பாடு கொடுக்கறதா இருக்கட்டும், ட்ரெஸ் சேஞ்ச் எல்லாமே அவன் தான் பார்த்துக்கிறான். அந்த ஒரு சின்ன வயசில் எவ்வளோ கஷ்டம் பாருங்கள். பாப்பாவுக்கும் சரி எப்படியாவது நம்ம வந்துட்டு, பட் கண்டிஷன் வருஷம் ஆகிட்டே போயிட்டுருக்கு ரொம்ப. அட்லாஸ்ட் ஒன் ஃபைன் டே அன்றைக்கி பாப்பாவோட பையனுக்கு பர்த்டே. பாப்பாவோட கண்டிஷன் ரொம்ப சிவியர் ஆகிடுச்சு. காலையில் ஒரு 9-9:30 இருக்கும். அந்த டைமில் அவளோட பையன் பொண்ணு 2 பேரும் கூடவே இருக்காங்க. அவங்களோட அம்மா உயிர் பிரியறது அவங்க கண்ணு முன்னாடியே நடக்குது. என்னால் இதை சொல்லக்கூட முடியல. எவ்வளோ ஒரு கஷ்டமான சுச்சுவேஷன் பாருங்கள். ஜஸ்ட் ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் உமன் எந்தளவு அவ்வளோ ஆசை கனவுகளோடு வந்து தன்னோட பையன் பொண்ணு, அதுவும் பையனோட பர்த்டே அன்னைக்கு இறந்து போயிடுறாங்க. ஷி வாஸ் நோ மோர் நவ். ஐம் ஸோ சாரி ஃப்ரெண்ட்ஸ். இந்த கதையை கேட்குறப்போ உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரில. பட் ஆனால் இது ஒரு ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸ். டிவியில் நம்ம எதுவும் நடக்கிறது இதெல்லாம் பார்க்குறோம். ஒரு ரியல் லைஃப்பில் ஒரு பொண்ணுக்கு இந்தளவு கொடுமையெல்லாம் நடக்குமா, இவ்வளோலாம் கஷ்டப்படுவாங்களா அப்படின்னு நினச்சி பார்க்கவே முடியல. சுச்சுவேஷனில் இருக்கிறவங்களுக்கு தான் அதோட வலி வேதனைகள்லாம் புரியும். சொல்கிறப்ப எனக்கு கண்ணு கலங்குது, என்னால் பேச முடியல. அது எதுக்கு உங்ககிட்ட சொல்ல வந்தேன்னா, இன்னொரு பாப்பு இந்த வேர்ல்டில் வரக்கூடாது. நம்ம சுற்றி இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி, நம்மளால் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியலனாலும் பரவாயில்ல, நம்மளை நம்பி நம்ம வீட்டுக்கு ஒரு பொண்ணு வரானா நீங்கள் சந்தோஷமாக வச்சுக்க முடியலனாலும் பரவாயில்ல, தயவு செஞ்சு ப்ளீஸ் 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 கஷ்டப்படுத்தாதீங்க. பாப்பாவோட ஹஸ்பண்ட் ஒரு நல்ல ஹஸ்பண்டாக தன்னோட ஒய்ஃப்க்கு இருந்திருந்தா மேபி அவளை காப்பாற்றிருக்கலாம். அவங்க மாமியார் நாத்தனார்லாம் அவங்க வீட்டு பொண்ணு மாதிரி நினச்சிருந்தா அவளை காப்பாற்றிருக்கலாம். வாழ போகிறது கொஞ்ச நாள் தான், அதுக்குள்ளே எதுக்கு இவ்வளோ ஒரு கஷ்டங்கள் சங்கடங்கள், எதுக்கு இதெல்லாம்? பாப்பு பாருங்கள், பாப்பு மாதிரி ஒரு பொண்ணெல்லாம் சத்தியமாக சான்ஸே இல்லை. அவ்வளோ கஷ்டம் கொடுமையை தாண்டி கூட வெளியில் வெறும் சிரிப்பு மட்டும்தான் எப்போவுமே அவளோட முகத்தில். அவங்க பாப்பாவோட ஃபேமிலி பண்ண ஒரு சின்ன தப்புனால அவங்க மாமியார் நாத்தனார் கொஞ்சம் அவளோட கேரக்டரை புரிஞ்சுக்கிட்டு அவளுக்கு சப்போர்ட்டிவாக இருந்திருந்தால் போதும், இன்றைக்கி 2 குழந்தைங்க அம்மா இல்லாமல் சஃபர் ஆகிருக்க மாட்டாங்க. ஸோ தயவு செஞ்சு நான் அவங்க எல்லாரையும் கெஞ்சி கேட்குறேன், இனி எந்த ஹஸ்பண்ட் இல்லை எந்த மாமியார் நாத்தனார் இந்த வீடியோஸ் பார்த்தாலும் சரி, உங்கள் வீட்டுக்கு வர போகிற பொண்ணை உங்கள் பொண்ணாக நினைக்க முடியலனாலும் பரவாயில்ல, அவளுக்கு உங்களால் சந்தோஷத்தை தர முடியலனாலும் பரவாயில்ல, தயவு செஞ்சு கஷ்டத்தை தராதீங்க. இதுக்கு மேலே என்னால் பேச முடியல. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.